கூடிய ஆர்வம் செய்கிறேன். அதாவது துவாவின் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நம்ம வந்து துவா வந்து கேட்குறோம்ல, அது எப்படின்ட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறேன். அதாவது ஒரு சகாபி வந்து பல முன்னாடி உள்ள காலத்தில் வந்து மரம் வெட்டிட்டு இருப்பாங்க. அப்போ மரம் வெட்டி ரொம்ப ஏழ்மையானவங்க தான். அது வந்து மரம் வெட்டி தான் அன்னைக்கு பழப்பு நடத்துறவங்க. மரம் வெட்டி அன்னைக்குள்ள குடும்பத்தை ஓட்டுறது ரொம்ப ஏழ்மையான சகாபி. அப்போ வந்து என்னன்னா அவங்க தொழுவாங்கலாம், ஆனால் துவா கேட்க மாட்டாங்க. அதாவது துவா கேட்கும் தொழுத்துட்டு சும்மா உடனே போயிடுற மாதிரி இருந்துருந்தாங்க. அப்போ வந்து அவங்களால குடும்பத்தை நல்லா காப்பாற்ற முடியல. அப்போ வந்து இன்னொரு சகாபிட்ட இதுமாரி சொல்லி வருத்தப்பட்டாங்க. இதுமாரி நான் வந்து நல்லா தான் இந்த மரம் வெட்டி தான் பொழைக்கிறேன், ஆனால் எனக்கு வருமானமே இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த சகாபி அப்பதான் சொன்னாங்க, அவங்க நீங்க வந்து ஒரு வேலையும் அதான் அவங்க வந்து யாரை நம்பிக்கிட்டு இருந்தாங்கன்னா இவங்களை தான் நம்புறாங்க. மரம் வெட்டி அந்த குத்து விலைக்கு வாங்குறாங்கல்ல, அவங்கள தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் நம்ம காசு கொடுப்பாங்க, அவங்கள வச்சுதான் நம்ம வந்து பொழப்பு நடத்தணும், நம்ம சம்பளம்னா அவங்கள்ட்ட வாங்கி தான் இருக்காங்கன்னா அல்லாஹ் நம்ம அதே மாதிரி தான். அப்பதான் சொன்னாங்க, நீங்க வந்து இறைவன்கிட்ட வந்து தொழுத்துட்டு துவா செய்யுங்க, இன்ஷால்லா உங்களை வேலையை வந்து கண்டிப்பா எல்லாம் பூர்த்தி செய்வான் அப்படின்னு சொல்லலாம். அதுலேருந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஒருத்தரையும் மரவட்டி அந்த இதுங்கிறப்போ வந்து இறைவன்கிட்ட தனியா வந்து என்ன இது வேலை செஞ்சு பறக்கிறதுக்கு கூடாதா அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட துவா கேட்டு தனியா உட்காந்து துவா அழுத்து கேட்பாங்க. அப்போ வந்து தான் அடுத்த மாசமே அவங்களுக்கு நல்ல பறக்கிறது நல்லா அதாவது வருமானம் வந்து அப்படியே டபுள் ஆச்சான். அப்போ வந்து அந்த சகாபி வந்து இவங்க கேட்டுருக்காங்க, இப்போ எப்படி இருக்கு அப்படின்ட்டு. அப்போ இப்போதான் எனக்கு உண்மையாக ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இவ்வளவு நாள் வந்து ஏதோ கூலிக்காக வர விட்டு அவங்கள தான் நம்பிக்கிட்டு இருந்தேன், அதாவது வாங்குறவங்கள தான் நம்பினேன். இப்போ நீங்க சொன்னதுனால தான் இது மாதிரி கேட்டுக்கணும்னு ரொம்ப இதா இருக்கு. அதுமாரி அப்படியே டபுளா அதுமாரி அவங்களுக்கு லாபம்னா அப்படியே அதிகமா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்களாம். இப்போ அதில் வந்து இறைவன் வந்து என்ன சொல்றாங்க, நீங்கள் உங்கள் தேவைகளை வந்து என்னிடத்தில் கேளுங்கள், உங்களுக்கு அளிப்பவன் நான், என்னை தவிர வேற எவனும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து எக்ஸாம்லயே இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்டுங்க வந்து நமக்கு எக்ஸாம்ல நம்ம பக்கத்துல உட்காந்து காட்டிட்டாண்டா அவன் வந்து நம்ம எப்படி சொன்னா எனக்கு இவன் தான் எக்ஸாம்ல காட்டினான் அப்படின்னு சொன்னா அல்லாவே நம்மள்ட்ட கோபம் ஆயிடுவான். அதாவது அல்லாவால இவன் வந்து நம்மளுக்கு காட்டினான் எக்ஸாம்ல அப்படின்னு சொன்னா அல்லாவே ஒரு பெரும் சந்தோஷப்படுவான். அதை விட்டு நம்ம வந்து இவன் இருந்ததுனால தானே நான் இன்னைக்கு எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டேன், இவன் இல்லாட்டி நான் கண்டிப்பா ஃபெயில் ஆயிருப்போம் அப்படின்னு சொன்னோம்னா அதான் அல்லா தான் நமக்கு அதுமாதிரி அவனை வச்சு ஹெல்ப் பண்ணியிருப்பான். இவனை வச்சு இன்னைக்கு நமக்கு ஒண்ணுமே படிச்சிருக்க மாட்டோம், நம்ம மறந்துருப்போம். இவனை வச்சு நமக்கு அல்லா செஞ்சு எப்படியோ உதவி இருப்பான். ஆனா சொல்றப்ப வந்து அதே அல்லாவால இவனை வச்சு நம்ம எக்ஸாம்ல எழுதணும் அப்படின்னு சொல்லுவோமா. அடுத்தது வந்து இந்த நேரத்துல வந்து துவா வந்து ரொம்ப கபுலானதா அஜர் நேரத்துல, அதாவது வந்து சுபு தொழுவதுமே தஹஜ்ஜத் தொழுகிறோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து நம்ம என்ன நம்மளால முடிஞ்சது அல்லாஹ்ட்ட கேட்கிறோமோ அதை கண்டிப்பா வந்து அல்லாஹ் வந்து நம்மளுக்கு நிறைவேற்றுவாங்க. சுபு நேரத்துல அதுக்கப்புறம் ஜம்ஜம் தண்ணீர் குடிக்கிறோம் பார்த்தீங்களா இல்லையா, அந்த ஜம்ஜம் தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து துவா கேட்கணும்னா அந்த துவாவை வந்து உடனே கபுலாக்குவாங்க. நம்ம பாங்குக்கும் இக்காமத்துக்குள்ள இடம், பாங்கு சொல்லிட்டு இக்காமத்து சொல்றதுக்கு அந்த கேப் இருக்கு பார்த்தீங்களா, அந்த நேரத்துல எவ்வளவு நம்ம இறைவன்ட்ட தனிப்பட்ட முறையில உட்காந்து துவா செய்யறோமோ உடனே வந்து அல்லாஹ் வந்து நமக்கு அந்த துவா வந்து உடனே கபுலாக்கணும். அப்புறம் மழை பெய்யுது பார்த்தீங்களா இல்லையா, மழை பெய்யுற நேரத்துல உட்காந்து தொழுதுட்டே மாரி நம்ம இறைவன்ட்ட துவா செஞ்சோம்னா அந்த துவா உடனே நம்ம கபுலாக்கணும். அதுக்கப்புறம் துவா வந்து அங்கீகரிக்கப்படும் இடங்கள், அதாவது எங்க துவா உடனே அங்கீகரிக்கப்படும் இடங்கள்ல காபத்துல்லா வந்து காபா ஷரீஃப் சுத்தி வளம் வராங்கல்ல, அந்த இடத்துல வந்து நம்ம துவா வந்து உடனே கபுலாகும். அதுக்கப்புறம் ஜம்ஜம் கிணற்று, அதாவது அங்க மக்கால வந்து ஜம்ஜம் கிணறு இருக்குல்ல, அந்த இடத்துங்கள்ல இருக்கிறப்ப வந்து இதே மாதிரி உள்ள இடங்கள்லாம் நம்ம துவா வந்து உடனே நிறைவேற்றணும். இறைவன்ட்டு அதாவது துவா நம்ம கேட்கிறப்ப வந்து உடனே நிறைவேற்றணும். அப்ப துவா வந்து விரைவில் யார் யாருக்குன்னா உடனே அல்லாஹ் வந்து துவாவை எவ்வளவோ பேர் துவா கேட்பாங்க. ஆனா அவங்க என்ன நினைக்கலாம், நம்ம எவ்வளவுதான் இறைவன்ட்ட துவா கேட்கிறோம், நம்ம துவானா கபுலாக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க வந்து முழுமையான நியத்து வச்சு நான் வந்து அதாவது தொழுதுட்டு இது மாதிரி ஒன்னை தவிர யாரும் இல்லாதா அப்படின்னு சொல்லிட்டு செலவாத்து ஊதி அழகிய முறையில வந்து ஆரம்பிச்சாங்கன்னா இன்ஷா அல்லாஹ் வந்து அல்லாஹ் வந்து அவங்க கண்டிப்பா வந்து துவா வந்து கபுலாக்கும். அவங்க வந்து எப்படின்னா அல்லாஹ்வோட பாதையிலேயே இருப்பாங்க. அதாவது இதுதான் இஸ்திமா அப்படிலாம் போறாங்க. அவங்க வந்து ஊரு விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு போய், அதாவது எவ்வளவு வேலைகள்லாம் இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு அல்லாஹ்வோட பாதையில செல்லணும்னு சொல்லிட்டு இது இஸ்திமா 4 மாசம் ஜமாத்து 3 மாசம் போறாங்க. அவங்க வந்து கேட்கிற ஒவ்வொரு துவாவையும் வந்து அல்லாஹ் உடனே அவங்களுக்கு கபுலாக்கணும். சாதாரண ஒரு மனுஷன் துவா கேட்கறதோட அவங்க அதான் அந்த வழியில போறவங்க துவா வந்து உடனே நிறைவேற்றணும்.
அதுக்கப்புறம் வாப்புங்க வந்து நமக்கு பிள்ளைங்களுக்கு துவா செய்யறாங்க பார்த்தீங்களா, அந்த அதாவது வாப்பு தகப்பன் வந்து நம்ம பிள்ளைய படிக்க வச்சாச்சு, இதுக்கப்புறம் நல்லபடியா சம்பாதிச்சு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி வாப்புங்க வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு துவா செஞ்சா அந்த துவா வந்து அல்லாஹ் உடனே நிறைவேற்றணும். அதே மாதிரி பிள்ளைங்கள் வந்து பெற்றோர்களுக்கு அதாவது தாயின் காலடியில் சொர்க்கமாங்க. அதாவது எப்படின்னா நம்ம அதாவது பூவா வாப்புங்களுக்கு வந்து அதாவது கொஞ்சம் வயசாயிருச்சு அப்படின்னா வந்து அவங்களை வந்து நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது. அவங்களுக்கு என்னென்ன தேவையோ ஃபுல் செய்தியை நம்ம தான் பார்த்துக்கணும். அப்போ வந்து நம்ம வந்து இறைவன்கிட்ட துவா கேட்கணும். அப்படின்னா எங்க வாப்பு வந்து இவ்வளவு நாள் நமக்கு வந்து கஷ்டப்பட்டு இருந்தாங்களா, இனிமேல் வந்து நான் தான் அவங்களுக்கு இது வந்து நல்லபடியா காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் வந்து நமக்கு துவா கேட்கறது கபலாக்கணும். நம்ம வந்து அவங்களுக்கு கேட்கறவங்க அந்த துவா கபலாக்கணும். அப்புறம் சாலிகானவர்கள் பொய் சொல்லாம நல்லா இதா இருப்பாங்கல்ல, அவங்களோட துவா வந்து உடனே நல்லா வந்து கபலாக்கணும்.